يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله جل سبحانه وتعالى அவரது ஹபீபு நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்களை நேசிக்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம், புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அடைந்து சரியாக மதியம் 1 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரை, லுஹரிலிருந்து அடுத்த நாள் ஃபஜர் வரை நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து இபாதத் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் கரீம், ரமலான் முபாரக் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க ரமலான் மாதத்தை கொண்டாடுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பெரும்பகுதி ரமலான்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, பகல்ல நோன்பு நோற்பாங்க, 5 வக்து தொழுகைகளை தொழுகுவாங்க, தராவீஹ் தொழுகைகளை தொழுகுவாங்க. உலகம் முழுக்க உள்ள நடைமுறைகள் இதுதான். இறை நேசர்கள் அவங்களுடைய ஹான்காக்கள்ல இரவு நேரங்கள்ல தாலீம் என்ற ஒரு சபைய மஜ்லிஸ வச்சிருப்பாங்க. ஆனா நாம் அறிந்து உஸ்தாமார்கள்ட்ட நான் தொடர்ந்து கேட்டேன், இப்படி ஒரு அமைப்பு இது ரொம்ப அற்புதமா இருக்கு. முத வருஷம் அதை செயல்படுத்தும் பொழுதுதான் ஒரு லேசான ஒரு மாதிரி ஒரு அசௌகரியம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மாணவ கண்மணிகளுக்கும் உஸ்தாமார்களுக்கும் கூட புது இதா தெரிஞ்சிச்சு. இப்பமெல்லாம் பார்த்தா எப்ப ரமலான் வரும்ன்ற அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு. ரமலான் வந்தா இஜ்திமால கலந்து கொள்ளணுன்ற அப்படி ஒரு ஆசை வந்துட்டு, மனித இயல்பு மனிதனுடைய பலகீனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக மாட்டோமா, ரெஸ்ட் கிடைக்க மாட்டோமா, சாய மாட்டோமா, கொஞ்சம் பராக்கு பார்க்க மாட்டோமா, வெளியே போக மாட்டோமான்றது ஒரு மனித இயற்கை தான். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு வாலிபர்களுடைய கூட்டத்தையும் ஒரு அறிஞர் பெருமக்களுடைய கூட்டத்தோடு இந்த நாள் முழுக்க ரமலானுடைய முழு பகலும் இரவும் இபாதத் செய்யற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் எப்படியோ பெரிய கிஃப்டா அல்லாஹ் பாவிகளாகிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அத 4 வருஷமா அனுபவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நேரத்துல ரப்பிட்ட கேட்கிற துவா, வல்ல ரஹ்மானே, எங்க ஹயாத்து உள்ள வரைக்கும் இந்த கல்வி குழுமம் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தரிபட செய், இத்தகைய ரமலானுடைய இஜ்திமாவை நீ ஹயாத்தாக்கித்தா அப்படின்ற துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது இருக்குன்றதுக்கு நமக்கு ஒரு உறுதியும் வெளியே தெரியுது. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் இது நடக்கும் என்பது. இப்ப நான் இல்லைன்னா கூட இது நிக்க போறது இல்லை. அடுத்தடுத்த உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க இதை ஹயாத்தாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு காட்சிகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை காண்பித்து விட்டார். முன்னால லுத்ஃபுல்லா மௌலானா, அலி மௌலானா போன்ற பல்வேறு உஸ்தாத்மார்கள் பேசினாங்க. அலி மௌலானா துபாய், ஆஸ்திரேலியான்னு ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு தான் போனாங்க. ரமலான் இஜ்திமால சென்னையில இருக்கணும், அதனால வெளிநாட்டு வர்க்குகளை போய் நான் சீக்கிரமா முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு திட்டமிட்ட பிரகாரம் ரமலான் இஜ்திமாவுக்கும் அவங்க வந்துட்டாங்க. மாணவர்கள் மத்தியிலுமே இது ஒரு தீப்பொறி அது பத்திக்கிட்டு ஆசைப்படுறாங்க மாணவர்கள். எப்படியாவது ரமலான் இஜ்திமால கலந்து கொள்ளணுன்ற ஆசை மாணவர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வந்து விட்டது.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பலகீனத்தை போக்கி சோம்பேறித்தனத்தை நீக்கி இந்த ரமலானை முழுமையா கொண்டாடுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானார். சங்கக்குரிய அருமை ஆலிம்களே, மாணவ கண்மணிகளை, இப்ப 4 வருஷமா இரவுல தாலீம் மஜ்லிஸ் நடக்குது. ஆனா 4 வருடம் நீங்க தாலீமையும் பாத்தீங்கன்னா, ஒரு வருட தாலீமுக்கும் இன்னொரு வருட தாலீமுக்கும் உண்டான வித்தியாசங்களை நம்ம நல்லா உணர முடியும். ஒரு வருஷம் பேசிய செய்திகள் அடுத்த வருஷம் தாலீம்ல அது இல்லை. எல்லாமே யூடியூப்ல அப்லோடா இருக்குது. அது லைவாவும் அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன் சம்பந்தமான, தன் ஹபீப் சம்பந்தமான நிறைய செய்திகள் அல்லாஹ் வெளியாக்கி தர்றதை நம்மளால என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. அப்ப தாலீம் தஸவுஃப்னா என்ன, அதனுடைய பேசிக் எப்படி ஆரம்பிச்சு என்பதை நம்ம இன்றைய தினத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காமிக்கிறான். قال الله تعالى ومن يبتغي غير الاسلام دينا, யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை எடுத்துக்கொள்கின்றார்களோ ஃபலன் யுக்பல மின்ஹு, அது நிச்சயமா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை மதத்தை பின்பற்றியவர் மறுமையில் அவர் நஷ்டவாளிதான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இப்ப இஸ்லாம் என்பது அதுல 2 விஷயத்தால கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அகீதத்து, இன்னொன்னு ஷரியத். இஸ்லாம் என்பது 2 விஷயத்தால கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அகீதத்து, மற்றொன்று ஷரியத். இப்ப அகீதா அப்படின்னா என்ன, மா இஜ்ஸிமு பிஹில் கல்பு, உள்ளத்துல எதை நாம் உறுதியாக கொள்கின்றோமோ அதற்கு பேர் அகீதா. ஷரியத்துன்னு சொன்னா மா யஜிபு அன் யுராஹில் இன்சானு ஃபீ சுலூகிஹி, மனிதன் தன்னுடைய நடைமுறையில, இன்சான் தன்னுடைய நடைமுறைகள்ல எதெல்லாம் அவன் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன் பிரகாரம் வடிவமைத்துக் கொள்வதற்கு பேரு ஷரியத். அகீதான என்ன, ஷரியான என்னன்றதை நம்ம விளங்கிக்கிட்டோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்ப இந்த அகீதா சம்பந்தமாகும் ஷரியா சம்பந்தமாகும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலேயும் தன்னுடைய பரிசுத்தமான ஹபீபுடைய சுன்னத்திலேயும் அல்லாஹ் நமக்கு ரொம்ப தெளிவாக இதை நமக்கு அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றான். அப்ப பெரியார்கள், இறைநேசர்கள், உலமாக்கள் இந்த 2 விஷயத்தை நமக்கு எப்படி சொல்லி தர்றாங்க அப்படின்னா, அகீதா என்கின்ற அந்த இல்மு இருக்குதா இல்லையா, அகீதாவுடைய இல்மு மா யஜ்ஸிமு பிஹி அல் கல்ப், உள்ளத்துல எதை நாம் உறுதி கொள்கின்றோமோ அதற்கு பேர் அகீதா. இந்த அகீதா என்பது, அகீதாவுடைய இந்த இல்மு என்பது எப்படி இது உருவாகிறது என்று சொன்னா, இதுக்கு தௌஹீதுடைய இல்மு அப்படின்ற ஒரு பெயர் என்ன செய்கிறது. இந்த அகீதாவுடைய இல்முக்கு தௌஹீதுடைய இல்மு என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இது சம்பந்தமா நிறைய கிதாபுகளை அகீதா சம்பந்தமான நிறைய கிதாபுகள் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ஷரியத்துடைய இல்மு இருக்குதா இல்லையா, மனிதனுடைய வெளிப்படையான லாஹிரான அவனுடைய சுலூக்குல நடைமுறைகள் இருக்கின்ற இந்த ஷரியத் என்பதாகிறது. இதற்கு இல்முல் ஃபிக்ஹ் என்ற பெயரும் உண்டு. இது சம்பந்தமாக நிறைய கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இது 2 வெளிப்படையா தெரிகிறது. அகீதான என்ன, ஷரியாத்துன்னு என்னன்றது தெரிகிறது. ஆனா இந்த 2க்குள்ளும் மறைந்திருக்கின்ற 3வது ஒன்று என்ன செய்கிறது, இருக்கிறது. மனிதனுடைய நடைமுறைகளிலேயும் அவனுடைய நஃப்ஸுடைய ஊசலாட்டங்கள்ல மறைந்திருக்கக்கூடிய விஷயமாகிறது. அப்ப இது பெரியார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு கிதாபுகள் வழியாக நிறைய இதை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு விளக்கங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த மறைந்திருக்கக்கூடிய இந்த இல்முக்கு தான், ஷரியத்துடைய இல்மை பேணுகின்ற இந்த விவகாரங்களிலேயும் நஃப்ஸுடைய ஊசலாட்டங்களிலேயும் அதனுடைய ஹதராத்துகளிலேயும் மறைந்திருக்கின்ற அது சம்பந்தமான அந்த ஆலஜ், அதுக்குண்டான அந்த இலாஜ் என்பதுதான் இல்மு தஸவுஃப் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இல்முல் ஷரியாத்து, இல்முல் அகீதத்து, இல்மு தௌஹீது, அதே போன்று இல்மு தஸவுஃப்,
இந்த மூன்றும் ஆகிறது குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸிலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றான். இப்போ மஷ்ஹூரான இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருமே கிதாபுகள்ல ஓதி இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர் ரிவாயத் செய்கின்ற இந்த ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். என்ன மாதிரி தோற்றத்துல வந்தாங்க? அலா ஹய்யத்தி ரஜுலின் கரீபின். அப்போ சஹாபாக்கெல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த அந்த ஹதீஸ் நம்ம வழங்கியிருப்போம். ஃபாஸ்னத ருக்பத்தைஹி மா ருக்பத்தை, தன்னுடைய எப்படி உட்கார்ந்தாங்க, எப்படி முட்டுகளை அமைத்து கொண்டாங்கன்றத விளக்கமா அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 3 விதமான கேள்விகளை எங்கே கேட்கின்றார்கள். அப்ப அதுல அகீதாவுடைய கேள்வியும் வருகிறது, தௌஹீதுடைய கேள்வியும் வருகிறது, ஷரியத்துடைய கேள்வி, அதே போன்று தஸவ்வுஃபுடைய கேள்வியும் அதுல வருகிறது. அப்ப மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க, அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ துகீமு ஸலாத் வ துதி ஸகாத் வ தஸூம ரமலான் வ தஹஜ்ஜுல் பைத் இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. இந்த பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த பதில் ஆகிறது. இது மனிதனுடைய வெளிப்படையான அவருடைய அமல்கள்ல உள்ளதாக இருக்கிறது. இஸ்லாம்னா என்ன? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கடுத்து ஐவேளை தொழுகை, அதற்கடுத்து ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது, அதற்கடுத்து ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது. அதற்கடுத்து ஈமான் சம்பந்தமான அடுத்த கேள்வி, ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்ற இந்த பதிலை சொல்றாங்க. ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை கொண்டும், வானவர்களை கொண்டும், ரசூல்மார்களை கொண்டும், வேதங்களை கொண்டும், மறுமை நாளை கொண்டும், கதா கதரை கொண்டும் ஈமான் கொள்வது. இப்ப இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே கல்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. இது கல்புடைய ஹால். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி ஈமான் வச்சிருக்கிறாரு, மலக்குகள் ரசூல் விஷயத்துல எப்படி ஈமான் வச்சிருக்கிறாரு, கலா கதிர் விஷயத்துல, மறுமை விஷயத்துல எப்படி ஈமான் வச்சிருக்கிறாரு என்பது கல்புடைய ஹாலா இருக்கிறது. லா எத்தனையோ இல்லல்லாஹ், இது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எதையும் அறிய முடியாது. மூன்றாவது கேள்வி அன் இஹ்சான், அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கின்றான் என்ற விளக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும்? விளங்க வேண்டும். இப்ப இந்த 3 விஷயங்களுமே குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டதுதான். அல்லாஹ்வே குர்ஆன்ல இப்படி சொல்றான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் யத்லூ அலைஹிம் வ ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். மேல சொன்ன இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த 3 அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன், அல்லாஹ் மக்களுக்கு உங்களை ரசூலாக அல்லாஹ் கொண்டு வந்தான். யத்லூ அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் ஓதி காண்பிக்க வேண்டும் அந்த நபி. அது மட்டுமல்ல, யுஸக்கீஹிம், அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஹிக்மத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். இந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, இந்த வசனத்துடைய கருத்து தான் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாம் அதுதான் ஒரிஜினல் மார்க்கம், தீனே தௌஹீத். அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இப்ப இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை, இந்த தீனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். இதுக்கு பேரு தான் தீனு தௌஹீத். அதனுடைய அடையாளம் தான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லா. இதுதான் மிகப்பெரிய கலிமா. லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த ஒரு கலிமாவுக்கு தான் விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தட்டுல இந்த கலிமாவை வைத்து மறு தட்டுல உலகத்தில் உள்ள அத்தனையும் வைத்தாலும் இந்த கலிமா தான் கணக்கும் என்று சொல்லி காண்பித்தார்கள். இந்த கலிமாவுக்கு விளக்கம் தான் அல்லாஹ் சொல்றான், கடல் நீரை நீங்கள் மையாக்கி மொத்த மரங்களை நீங்கள் பேனாவா ஆக்கினாலும் கூட இந்த கலிமாவுக்கு உண்டான விளக்கம் என்ன செய்யாது, முடிவடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். இதில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் தான் இலாஹ் என்பதை இந்த கலிமாவில் அல்லாஹ் நிரூபிக்கின்றான். அல்லாஹ் அல்லாத மற்ற எல்லாமே அப்து தான், அவருடைய அடிமைகள் என்பதையும் அல்லாஹ் இந்த கலிமாவின் மூலமா பறைசாற்றுகின்றான். இப்ப எல்லா நபிமா முன்னால் வந்த அத்தனை நபிமார்களும் அந்த மக்களை தௌஹீதின் பக்கம் தான் அவர்கள் அழைத்தார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்த அத்தனை நபி 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் எல்லாருமே தங்களுடைய மக்களை தௌஹீதின் பக்கம் தான் அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வலாகின் தியானாத்துகும் தகலக அத்தஹரீஃப் வ தப்தீல். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வேதத்துக்குள்ள அந்த மார்க்கத்துக்குள்ள மதத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, எழுத்துக்களை மாத்திட்டாங்க, சட்டங்களை மாத்திட்டாங்க. அந்த நபி கொடுத்த பியூரான அந்த மார்க்கத்தை அவங்க வச்சிருக்கல. நபி கொடுத்த பியூரான அந்த சுஹஃப் வேதங்களை அவங்க வச்சிருக்கல. பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதுல தஹரீஃப் தப்தீல் ஏற்படுத்திக்கிட்டாங்க. வசனங்கள்ல என்ன செஞ்சிட்டாங்க, அதை மாத்தி அமைச்சு கொண்டாங்க, சட்டங்களை மாத்திட்டாங்க. நபி கொண்டு வந்த அந்த பியூர் அங்க இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி தஹரீஃப் தப்தீல் நடந்து இருந்ததுனால அப்ப அது பியூரான எந்த மார்க்கமும் அந்த இடத்துல இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்படுற நேரத்துல எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டு போயிருச்சு. அப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக அல்லாஹ் அனுப்பி தந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இல தீனில் ஹாலிஸ், பரிசுத்தமான இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா மக்கள் அந்த நேரத்துல 3 வகையா இருந்தாங்க. ஒன்னு இம்மா வசனியின், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு கூட்டம். மற்றொன்று வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதுல ஒரு கூட்டம் யகூதிகளா இருந்தார்கள், இன்னொரு கூட்டம் நசாராக்களாக இருந்தார்கள். ஆனா என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, ஹர்ரஃபு அல் குத்துப் அல்லதி அன்ஸலஹு அல்லாஹ் தஆலா, நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த வேதங்களை இறக்கினானோ அந்த வேதங்களுடைய வசனங்களை ஃபுல்லா மாற்றி அமைத்திருந்தார்கள். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை இலா தீனின் ஹாலிஸின், பரிசுத்தமான இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். யகூதிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்ற நபி அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈசா இப்னுல்லாஹ், இறைவனுடைய மகன் குமாரர் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் இப்படி சொல்லுவாங்க, ஈசா ஹுவல்லாஹ், ஈசா தான் இறைவனே அப்படி சொல்லுகின்ற ஒரு கூட்டமும் இருந்தது. இன்னொரு கூட்டம் ஜுஸூம் மினல்லாஹ், ஈசா நபி அல்லாஹ்வுடைய ஒரு ஜுஸு, ஒரு பகுதி என்று சொல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். ஆனா இது எல்லாமே மொத்தமும் தௌஹீதுக்கு மாற்றமான சொற்கள், மாற்றமான செயல்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இத்தஹது அஹ்பாரகும் வ ருஹ்பானகும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், தங்களுடைய அறிஞர்களை, தங்களுடைய பாதிரிமார்களை என்ன செஞ்சாங்க, அர்பாபா, அல்லாஹ் அன்றி இவர்கள் அர்பாபா எடுத்துக்கொண்டார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, அஹல்லு அல் ஹராம், ஹராம ஹலால் ஆக்குனாங்க, வஹர்ரமு அலைஹிம் அல் ஹலால், இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா எது ஹலாலோ அதை ஹராம் ஆக்கிட்டாங்க.
இப்படி செஞ்சதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர்களே அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கடவுளாக ஆக்கி விட்டார். ஏன்னா தஹலீலு தஹரீம், ஹலால் ஆக்குறதும் ஹராம் ஆக்குறதும் இது யாருக்கு சொந்தமானது? இறைவனுக்கு சொந்தமானது. இந்த சிஃபத்தை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்னவாயிரும்? அவரை கடவுள் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க? இவங்க அறிஞர்களையும் யூதர்களையும் பாதிரிமார்களையும் அர்பாபா இவர் ஆக்குனதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஹராம ஹலால் ஆக்குனாங்க, ஹலால ஹராம் ஆக்குனாங்க. இந்த ஹலால ஹராம் ஆக்குறதும் ஹராம ஹலால் ஆக்குறது யாருக்கு உரித்தானது? இது இறைவனுக்கு உரித்தானது. எனவே என்ன செஞ்சார்கள்? அவர்கள் இறைவனுக்கு எகராக அவர்களை ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல் ஹுக்ம லில்லாஹ், இத்தகைய சட்டங்களை ஏற்றுவது யாருக்கு தகுதி? அது இறைவனுக்கு மட்டுமே தகுதியானது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சங்கக்கூடிய அருமை உலமாக்களை, அப்போ நம்முடைய உலமாக்கள் எதையும் ஹலால் ஹராம் ஆக்கல, ஹராம ஹலால் ஆக்கல, மாற்றமா அல்லாஹ்வுடைய சட்டத்தை நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அல்லாஹ் உருவாக்கின அந்த சட்டத்தை நமக்கு விளக்கி தர்றாங்களே தவிர அவனுடைய சட்டத்துல எந்த வகையிலும் இவர்கள் கை வைப்பதில்லை. தெளிவா சொல்றாங்க, அன்னல் ஹாக்கிமு ஹுவ அல்லாஹ், எந்த ஒரு சட்டத்தை உருவாக்குவனா இருந்தாலும் அவன் அல்லாஹ் தான். ஃபஅபவ் அன் யுதைஃபுஹுமா அப்படின்னு சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வசனத்துல ஒரு வசனம் வருகிறது. அவர்கள் விருந்து கொடுக்க மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யகூதிகள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களை ஃபஅபவ் என்ற அந்த வார்த்தையை வேயை எடுத்துட்டு நீங்க தேயா மாத்திருங்க, ஃபஅதவ் அன் யுதைஃபுஹுமா அப்படின்னு வரட்டும். எங்க முன் உண்டான சமுதாயம் விருந்து கொடுக்க மறுத்தாங்க என்ற ஒரு சாபமான வார்த்தை குர்ஆன்ல வருது. அது எங்களுக்கு பயங்கரமான கேவலமா இருக்குது. அடுத்தடுத்து வர்றவங்க எங்களை கேவலமா பாக்குறாங்க. எனவே பாவை எடுத்துட்டு நீங்க தேய ஆக்கிட்டீங்கன்னா விருந்து கொடுக்க அவர்கள் முன் வந்தார்கள் என்ற ஒரு அர்த்தம் கிடைச்சிரும், எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், கேவலத்தொட்டு நாங்க பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? ஒரு ஹர்ஃப, ஒரு நுக்தாவை மாத்துறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாதுன்னாங்க. முன்னுண்டான அபிமானர் கொண்டு வந்த வேதத்தினுடைய வசனங்களை ஃபுல்லா மாத்தின அவர்கள், சட்டங்களை மாத்தி அவர்களுக்கு மத்தியில, ஹலால ஹராமாக்கி ஹராம ஹலாலாக்குறவர்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு புள்ளிய மாத்த எனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர். எப்படி இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? இன்னல் ஹுக்ம லில்லாஹ், அது ஹுக்முன்னா அது இறைவனுக்கானது என்று இறைவனுடைய வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் வழிவந்த அறிஞர்களும் என்ன செஞ்சாங்க? அது கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவத், அந்த அழைப்பு, அந்த மார்க்கத்தின்பால் மக்களை அழைத்த அந்த அழைப்பு என்பது தத்தஹல்லசு, ரொம்ப தெளிவா பியூரா என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப தௌஹீதின் பக்கம் மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். தர்கு இபாதத்துல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விடும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்தார்கள். அது மட்டுமல்ல, வதஆ இலா மகாரிமில் அஹ்லாக், நல்ல பழக்க வழக்கங்கள், தெளிவான நல்ல குணங்களின் பக்கம், நல்ல பழக்க வழக்கங்களின் பக்கம், நல்ல ஒழுக்கங்களின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்தார்கள். ஒழுக்கம் கெட்டு போயிருச்சு, அந்நிய பெண்ணை பார்க்கலாம், அந்நிய பெண்ணோட என்ன செய்யலாம், உறவாடலாம் என்ற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு. விலங்குகள் வாழ்வதை போன்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தாங்க. விபச்சாரத்தின் பக்கம் நீங்க என்ன செய்யக்கூடாது, நெருங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. விபச்சாரம் கூடாதுன்றதை தாண்டி விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே கூடாது. அந்நிய பெண்ணை ஒரு முறைக்கு மறுமுறை பார்ப்பது ஷைத்தானுடைய பார்வை என்று எச்சரித்து ஒழுக்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அதே போன்று மக்கள் எல்லாருமே இறைவனுக்கு முன்னால் சமம் என்பதையும் அழைத்தார்கள். நிறங்களும் கோத்திரங்களும் வேற வேறாக இருந்தாலும் எல்லா மக்களும் எனது அத்தனை பேரும் சமம் என்பதை சமீபத்தில் வந்த ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்ன உண்டான சீர்திருத்தவாதிகள் இதை கையில் எடுத்ததை அன்னைக்கு நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம்.
ஆனா 1440 வருஷத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோத்திரங்கள் வேறையாக இருக்கலாம், நிறங்கள் வேறையாக இருக்கலாம், ஆனால் மக்கள் அனைவரும் சமம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. ரொம்ப தெளிவாக அதை மக்களுக்கு அறிவுறுத்தினார்கள். இப்படி சொன்னாங்க, ஒரு கருப்பு நிற நீக்குற அடிமை உங்களுக்கு தலைவராக வந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய முதல் இறை இல்லம் காபா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹரமுக்கு மேல நின்று பாக சொல்லுகின்ற முதல் உரிமையை நீக்கிற அடிமையான ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதியாக, புரட்சியாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார் என்பதை நம்மளால் உணரப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் ஷரியத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல கடுகளவும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அது யாருக்கும் விடுபட அனுமதிக்கவில்லை என்பதை நம்மால் உணரப்படுகிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி நபி. அவர்களோடு தான் இந்த நுபுவத் என்ன செய்கிறது, முடிவு பெறுகிறது. தாலீமை விளங்கணும்னு சொன்னா, தஸவ்வுஃப் நம்ம ஆழமா தெரியணும்னு சொன்னா, இந்த ஃபண்டமெண்டல் பேஸ் நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அறிவி உலமாக்கல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான காலங்களில் பல வகையான மக்களுக்கு பல்வேறு நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். பல ரசூல்மார்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி தந்தார். அப்ப அவங்களுடைய அந்த ரிசாலத்தெல்லாம் அந்தந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மக்களுக்கு அவர்களை செஞ்சாங்க, அந்த ரிசாலத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வஇமின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர். எல்லா சமுதாய மக்களுக்கும் என்ன அச்சம் போட்டு எச்சரிக்கின்ற ஒரு நபி வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊருக்கு வரல, எங்க நாட்டுக்கு வரலன்னு யாருமே சொல்ல முடியாது. தமிழ் இதெல்லாம் வந்து கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாலேயே தமிழ் சமூகம் என்ன செய்ய மக்கள் இருக்கிறாங்க. எல்லா ஊருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா மண்ணுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா கோத்திரத்துக்கும் நபிமார்கள் வந்தார்கள்னா தமிழ்நாட்டுக்கும் நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். சமீபத்திலதான் வந்து முதல்வர் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் என்ன செஞ்சாங்க, இரும்பை கண்டுபிடித்தார்கள், இரும்பு தொழிலை ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த கீழடி ஆராய்ச்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இரும்பினுடைய செயல்பாடுகள் வந்து உணர முடிகிறது. இரும்பு பயன்பாடு இருக்குகிறது. இரும்பு இப்ப கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. தமிழர்கள் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன செஞ்சிட்டாங்க, இரும்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் செய்தின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரும்பை மெழுகாக்கி கொடுத்து இரும்பையே அவர்கள் தொழிலாக ஆக்கி கொண்டவர்கள். அவங்க பொது பணத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, அவங்க நபியா இருந்தாங்க, மக்களுக்கு தலைவரா இருந்தாங்க. அதனால அத அனுமதியின் பேர்ல என்ன செஞ்சாங்க, சில தனக்குன்னு ஒரு சம்பளத்தை அதுல எடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் அதை விரும்பல. சில துஆக்கள் வந்து உடனுக்குடன் ஏற்றுக்கொள்ளப்படுறது தாமதமாகும் பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் என்னுடைய துஆ வந்து தாமதமாகிற மாதிரி இருக்க, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே ரொம்ப கரெக்டா செய்றீங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இருந்தாலும் பொது பணத்தை நீங்க என்ன செய்றீங்க, பயன்படுத்துறீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு சொந்தமா ஒரு தொழிலை நீங்க வச்சுக்கிட்டா அதுல கிடைக்கிற ரிஸ்கை கொண்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி சொன்னதின் அடிப்படையில எனக்கு ஒரு தொழிலை கற்றுத்தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரும்பை அவர்களுக்கு வசமாக்கி கொடுத்தாங்க. இரும்பு மெழுகு மாதிரி அதை வச்சுதான் பல்வேறு ஆயுதங்களை செஞ்சாங்க, உருக்கு சட்டைகளை செஞ்சாங்க, பல்வேறு பொருட்களை செஞ்சு வியாபாரம் பண்ணாங்க. அதுல கிடைக்கிற ஹலாலான ரிஸ்கை கொண்டு என்ன செஞ்சாங்க, தாங்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையானதை உருவாக்கி கொண்டார்கள். ஒரு பக்கம் இங்க முதல்வர் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் வந்து இரும்பை பயன்படுத்தினாங்கன்னு சொல்ற அதே நேரத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை தொழிலா பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் நம்மளால என்ன செய்ய முடிகிறது, புரிய முடிகிறது.
எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா மண்ணுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா பகுதிக்கும் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்கன்றது தான் அல்லாஹ் குர்ஆன் இந்த வசனத்துல சொல்றா. வயின் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர். எல்லா மக்களுக்கும், எல்லா சமுதாய மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற நபி வந்துட்டு போயிருக்கிறாங்கன்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் நபியாக தந்தான். அது மட்டுமல்ல, வஜஅலஹு ஹாத்தமல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் இறுதி நபியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி தந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், قال الله تعالى ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த ஷரியத் பரிசுத்தமான ஷரியத், லிக்குல்லி ஸமான், எல்லா காலத்துக்கும் அது பொருத்தமானது. இந்த அந்த காலத்துக்கு பொருத்தம், இந்த காலத்துக்கு பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திகள் கூட கிடையாது. எல்லா இடத்திற்கும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல அது சாத்தியப்படும், இன்னொரு நாட்டுல சாத்தியப்படாது. அப்படி ஒரு சட்டம் கிடையாது நம்ம இதுல. எல்லா காலத்திலையும் பொருத்தமானது. நீங்க மக்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த மதங்கள் இருக்கு வச்சுங்களா, அதிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதம், ஒரு மார்க்கம் இருக்கிறது. வட்டி என்ன செய்யாது, அவங்களுக்கு ஹராம், வட்டி பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்துல மாமிசம் அவங்களுக்கு ஹலால். உணவுகளுக்காக அல்லாஹ் என்ன செய்ய இவைகளை படைத்தான். இன்னொரு அமைப்பு இருக்கிறது, மாமிசம் கூடாது ஆனா வட்டி கூடும் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு மதம் இருக்கிறது. இஸ்லாம் பொறுத்த அளவில் எல்லா நாட்டுக்கும், எல்லா இடத்திற்கும், எல்லா சீதோஷண நிலைக்கும், கடும் குளிர்ல இருக்கிற ஒரு நாடாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இஸ்லாம் பொருந்தும். வறட்சியான நாடு, பாலைவன நாடு, பசுமையான நாடு, வசதியான நாடு, படித்த நாடு, படிக்காத நாடு, விவசாயி நாடு, எந்த இடமாக, எந்த மக்களாக, மலைவாழ் ஆதில் எழுதவன் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, சிஃபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன செஞ்சுக்கிறணும், அவர் தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நபிமார் ரசூல்மார் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி ஒரு உம்மூருல் கைபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லி தந்தாங்களா இல்லையா, அந்த மறைவான விஷயங்களை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அகீதா எப்படி இருக்கணும்னு சொன்னா, அன்னல்லாஹ் தஆலா வாஹிதுன் லா ஷரீக லஹு வலைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வலைஸ லஹு வலதுன் வலா வாலிதுன் வலா ஜௌஜத்துன். ஒரு முஸ்லிமின் ஆதிலே, ஒரு சாதாரண முஸ்லிமை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு ஈடு இணை இல்லை, அவனை போன்று எதுவுமே கிடையாது, அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு தகப்பன் என்பது யாரும் கிடையாது, அவனுக்கு ஜோடி என்பது கிடையாது. வஅன்னஹு முத்தஸிபுன் பிஸிஃபாத்தில் கமால், அவன் பரிபூர்ணமான சிஃபத்துக்குரியவனாக அவன் இருக்குகின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று முனஸ்ஸகுன் அனி சிஃபாத்தின் நக்ஸி வ ஸவால், நீங்குதலை விட்டும் குறைவான சிஃபத்துகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் என்று என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிமுன் ஆதில். அதே மாதிரி நபிமார் ரசூல்மார் விஷயத்தில் அவனுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், அன்னல்லாஹ் தபாரக வ தஆலா அர்ஸல ருசுலன் இலன் நாஸி லிஹிதாயத்திஹிம், அல்லாஹ் நிறைய நபிமார் ரசூல்மார்கள் ஹிதாயத்துக்கு அவனை அல்லாஹ் அனுப்புனா. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இல தௌஹீத், தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். வ இலாமா யுஸ்இதுகும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எப்படி சுபிட்சமாக வாழ வேண்டும், சஆதத்தாக வாழ வேண்டும் என்பதை போதிப்பதற்கு அவர்கள் வந்தார்கள். அதுல இறுதி நபியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொண்டு வந்தான். ஃபலா நபிய பாதுஹு, அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அதே நேரத்தில் வஅன்னல் அன்பியா அலைஹிஸ்ஸலாம் முத்தஸிபூன பிஸிஃபாத்தில் கரீமா, நபிமார் ரசூலுமார் அத்தனை பேருமே பரிசுத்தமான குணங்களுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களும் முனஸ்ஸஹூன அனின் நகாயிஸ் அல்லதி லா தலீகு பிஹிம், அவர்களுக்கு தகுதி இல்லாத எல்லா குறைவான விஷயங்களை விட்டும் சிஃபாத்துகளை விட்டும் அவர்களும் பரிசுத்தமானவர்கள். அதே போன்று வயஅதகிது பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டு அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அகீதா கொள்ள வேண்டும். வல் பாஸ் பாதல் மௌத்,
மௌத்துக்கு பிறகு தான் எழுப்பப்படுவோம் என்பதை அவர் அக்கீதா கொள்ள வேண்டும். வல் ஹிசாப், கணக்கு வழக்குகள் அங்கே கணக்கு பார்க்கப்படும் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிராத் முஸ்தகீம், பாலத்தை கடப்பது. வல் மீசான், தராசிலுடைய அமல்கள் நிறுத்தப்படும் என்பதை அவர் அக்கீதா கொள்ள வேண்டும். வஅன்னல் ஜன்னத மஸீருல் முஃமினீன், சொர்க்கம் என்பது முஃமின்களுக்கு ஒதுங்கும் என்று அடக்கமா இருக்கிறது. வஅன்னன் நார் மஸீருல் காஃபிரீன், நரகம் என்பது காஃபிர்களுக்கு ஒதுங்குமிடம் என்பதை அவர் அக்கீதா கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமின் ஆதி, ஒரு சாதாரண முஸ்லீம் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஜிப்ரீல், முஸ்லிமின் ஆதில் ஒரு சாதாரண முஸ்லீம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வஹாப் இன்னைக்கு மஜ்லிஸ் நடத்தின ரொம்ப டாப்பா இருந்துச்சு. மாஷா லோர் தொழுகைக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ் வஹாப் மௌலானா நடத்தினாங்க. ஆராசும்பரா மாஷா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஒரு சோர்வு இருக்கும், பிள்ளைங்க கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற நேரத்துல ஜோஷ் குறையாம அல்லாஹு அக்பர், அவர் அந்த உஸ்தாமார்கள் கூட அது நடத்தும் போது லேச ஒரு திணறல் வந்துடும். என்ன பசல் சார், உஸ்தாமா நடத்தும் போது கூட லேசான ஒரு திணறல் வரும். ஆனா வஹாப் மாஷா அன்னைக்கு நடத்தின இந்த மஜ்லிஸ் மைக்கும் அப்பதான் புதுசு, எல்லாமே செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் எது செட் ஆகல. ஆனா ரொம்ப அழகா அது என்ன செஞ்சாரு, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அப்படியே பிசிறு தட்டாம கொண்டு போன போங்க ரொம்ப மாஷா ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்தடுத்து வருகின்ற பட்டவகுப்பு ஆலிம்கள் என்ன செய்யணும், வஹாப் மாதிரியே ரொம்ப அழகா இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹ். சங்கக்குரிய அருமை ஆலிம்களே, மாணவ கண்மணிகளை, ஒரு ஆதியான முஸ்லிம் அவர் எப்படிலாம் தன்னுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் உசூலுத்தீன் இருக்கும் என்பதை நம்ம என்ன செஞ்ச இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு முத்தஹஸ்ஸிஸ், இதெல்லாம் நம்ம ஆழமா தெரியணும்னு சொல்லி இவங்க இருக்கிறாங்க இல்லை. இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் பட்டவகுப்பு ஆலிம்கள் மாஷா அல்லாஹ். இல்லாதமான நஹு சர்ஃப் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, தாரீக தெரிஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி உசூல் ஹதீஸ் உசூல் தஃப்சீரை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, வரலாறுகளை நீங்க படிச்சிருக்கிறீங்க, இலக்கண இலக்கிய சம்பந்தமான பாடங்களை நிறைய நீங்க படிச்சிருக்கிறீங்க, நசராத்து அமராத்து நசராத்து போன்ற அந்த சப்ஜெக்டுகளை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க படிச்சிருக்கீங்க. அரபு கல்வி மட்டுமில்ல, உலக கல்வி நீங்க படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி ரமதானுடைய மாதத்துல தௌஹீத் தஸவ்வுஃப் சம்பந்தமா தெரியறதுக்காக தான் அல்லாஹ்வுடைய கிருபையில புனிதமான ரமதான் மாதத்துல வீட்டை விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறீங்க, குடும்பத்தோட நோன்பு பிடிக்கிறத விட்டுட்டு, குடும்பத்தோட இருந்து சாப்பிடுறத விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கிறீங்க, ரமதானுடைய முழு நாளை நீங்க ஹயாத்தாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருமே யாருன்னா அல் முத்தஹஸ்ஸிஸு, நம்ம இன்னும் ஆழமா தெரிகின்ற ஒரு தெரிய வேண்டிய தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு கூட்டம் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லா மசாயில்களுடைய முஃபரதாத்துகளும் நமக்கு தெரிய வேண்டும். குர்ஆன் ஷரீஃப்ல, ஹதீஸ்ல, அல்லது ஒமா இஸ்தம்பத மின்ஹுமா, இந்த ரெண்டுல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா டாப் டு பாட்டம் நம்ம என்ன செய்ய தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த மறுக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பதில் கொடுக்க முடியும். வயஜிபு அலா அஸ்இலத்தில் முஸ்தர்ஷிதீன், நம்முடைய விளக்கங்களை தேடி கேட்டு கேட்டு வர்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு விளக்கங்களை சொல்றதுக்கு நம்ம வசதியா இருக்கு. ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, மறுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் விளக்கம் கொடுத்தாகணும். இன்னொன்னு, நிறைய ஆர்வத்தோடு கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லி ஆகணும். ஒரு ஆதியான முஸ்லீமா இருந்தாங்கன்னா பேஸ், அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆழமா தெரிஞ்சுக்கிட்டாதான் மறுப்பவர்களுக்கு நம்ம பதிலும் கொடுக்க முடியும், கேட்டு வருபவர்களுக்கு நம்ம விளக்கமும் சொல்ல முடியும். அருமை மாணவ கண்மணிகள், ஆலிம்கள், அப்ப நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உஜூபு மாரிஃபத்தில் வாஜிப் வல் முஸ்தஹீல் வல் ஜாயிஸ் ஃபி ஹக்கில்லாஹி தஆலா வ ரசூலி. அல்லாஹ் விஷயத்துல ஹக்குடைய அல்லாஹ்வுடைய விஷயத்துல எது வாஜிபு, எது முஸ்தஹீல், எது ஜாயிஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல்மார்கள் விஷயத்துல எது வாஜிபு, எது முஸ்தஹீல், எது ஜாயிஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விஷயத்துல எதுவெல்லாம் வாஜிப், அன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அவன் ஒருவனே, அவனுக்கு ஈடு இணை இல்லை. வ அன்னஹு ஸமீஉன் பஸீருன், அவன் பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி அவனுடைய அந்த சிபாத்துகள் ஃபுல்லா வருகிறது. அதே போல அல்லாஹ் விஷயத்துல எது முஸ்தஹீல், வயஜிப அன் யாரிஃப அல் முஸ்தஹீல் ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா, அல்லாஹ் விஷயத்துல எதெல்லாம் முஸ்தஹீல் அப்ப நம்ம எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னா, அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யஸ்தஹீலு அலைஹி அன் யகூன லஹு வலதுன், அவனுக்கு வலது என்பது அவனுக்கு எரிசியாது, கூடாது. அஸ்வாஜ் ஜோடிகள் என்பது அவனுக்கு கூடாது. அதே மாதிரி வாஜிபத்தான சிஃபத்துக்கு அக்ஸ் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறது முஸ்தஹீல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் விஷயத்துல எதெல்லாம் ஜாயிஸ்ன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காதிருன் அலா யஜஅல ஃபுலானன் கனியன், அவன் நினைச்சா ஒருத்தரை கனியாக்க முடியும். வகாதிருன் அலா யஜஅல என்ன ஃபுலானன் ஃபகீரன், அவன் நினைச்சா ஒருத்தரை ஃபகீராக்க முடியும். வகாதிருன் அலா யஜஅல அல் இகாப லில்-லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அவன் விரும்பினா தண்டனை கொடுக்க முடியும். இது ஜாயிஸ் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எது வாஜிபு, அவன் விஷயத்துல எது முஸ்தஹீல், அவன் விஷயத்துல எது ஜாயிஸ் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நபிமார்கள் ரசூல்மார்கள் விஷயத்துல எது ஜாயிஸ், அப்போ சிதுக் என்பது வாஜிபுல் ஃபீ ஹக்கிஹிம், நபிமார் ரசூல்மார் விஷயத்துல ஃபுல்லா அவங்க சிதுக்கு தான் பேசுவாங்க, அது அவங்களுக்கு அது வாஜிப். கிதுப் என்பது அவங்களுக்கு முஸ்தஹீல், எந்த ஒரு ரசூலும் என்ன செய்ய மாட்டாங்க, போய் பேசவே மாட்டாங்க, அது அவங்களுக்கு முஸ்தஹீல். அதே மாதிரி சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது, இது அவர்களுக்கு ஜாயிஸ் ரசூல்மார்கள் விஷயத்துல. அல்லாஹ் இந்த வசனத்துல அதான் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, உமிர்து அன் முகாத்தில الناس ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். மக்களுக்கு இதை நான் சொல்லும்படி நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், போர் செஞ்சு சொல்ற வரைக்கும் நான் ஏவ செய்யப்பட்டிருக்கிறேன். ஒன்னு என்ன, எல்லாருமே அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு என்ன செய்யணும், ஷஹாதத் கலிமா சொல்லணும். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை என்ன செய்யணும், அவர்கள் என்ன செய்யணும், சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா ஃபைதா காமு அஸ்மு மின்னி திமாஹும் அம்வாலும், அவருடைய உயிருக்கும் உடம்பைக்கும் நம்ம பொறுப்பு. வஹிசாபுஹும் அலல்லாஹ், சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகள ஆலிம்கள, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்போ ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி அவன் வாஜிப் அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ஒரு அடியான், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அல்லாஹ்வை எப்படி அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபயாரிஃபு அன்னஹு மௌஜூதுன், அல்லாஹ் மௌஜூத் என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஅன்னஹு அல்லதி خلق هذا الكون بما فيه, அவன்தான் இந்த கவுன், இந்த உலகத்தை படைத்தான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வலௌலாஹ், அவன் இறைவன் மட்டும் இல்லை என்று சொன்னால், மா உஜித ஷையுன், எந்த ஒன்றுமே ஆகியிருக்காது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வயாரிஃபு அன்னஹு வாஹிதுன் லா ஷரீக லஹு, அவன் ஒருவனே, அவனுக்கு ஈடு இணை இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வஅன்னஹு முத்தஸிஃபுன் பிகுல்லி சிஃபாத்தில் கமாலி அல்லதி தலீகு பி, அவனுக்கு தகுதியான அத்தனை பரிபூர்ணமான சிஃபத் அவன் உடையவன், கமாலான சிஃபத் அவன் உடையவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முனஸ்ஸஹுன் அன் குல்லி சிஃபாத்தின் நக்ஸில்லதி லா தலீகு பி சுப்ஹானஹு, அவனுக்கு தகுதி இல்லாத எந்த குறைவான சிஃபத்துகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அகீதா சம்பந்தம் அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவா சொல்லி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல ஹதீஸ்ல நமக்கு ரொம்ப தெளிவா வழிகாமிச்சிருக்கின்றார்கள். அப்ப
அப்ப அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்வதாகிறது. அப்ப அவ்வளவு அதுல ஆரம்பம் என்னன்னு சொன்னா அல் ஈமானு பி உஜூதிஹி, அல்லாஹ் மௌஜூத் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இப்ப அல்லாஹ் மௌஜூத் என்பதற்கு, அவனை நாம் அடைவதற்கு, அவன் மௌஜூத் என்பதை நிரூபிப்பதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குகிறது. மனித படைப்புகள் இருக்கு பாருங்க, எல்லா படைப்புகள், மனித படைப்புகள் இல்ல, மொத்த படைப்புகள் விடுகின்ற மூச்சுகளை விட அல்லாஹ் மௌஜூத் என்பதற்குண்டான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குகிறது. எவ்வளவு படைப்புகள், அதுக்கு விடுகின்ற மூச்சுகள், அதெல்லாம் கணக்கே பார்க்க முடியாது, லா துஹ்ஸா. ஆனா அதை தாண்டி அல்லாஹ் மௌஜூத் என்பதற்குண்டான ஆதாரம் இருக்குகிறது. ரொம்ப தெளிவா அல்லாஹ் உஜூத் அல்லாஹ் செய்றான், அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். மனுஷன் முதல்ல தன்னை பத்தி யோசிச்சாலே முடிஞ்சு போச்சு. உஜூதுல்லாஹி தஆலா முலாஹதத்துல் இன்சானி நஃப்ஸி, முதல்ல தன்னைத்தானே நோட்டமிட்டாலே போதும், வெளியே எங்கேயும் பார்க்க அவசியம் இல்லை. அது படைப்புகளுடைய மூச்சுகளை விட அதிகமாக அல்லாஹ் மௌஜூத் என்பதற்குண்டான ஆதாரங்கள் இருக்குகிறது. மனிதர்களை எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற மனிதர்களை 700 கோடின்றாங்க. 700 கோடி மனிதர்கள். முன் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மனிதனுடைய எண்ணிக்கையை கணக்கு பண்ணி பாருங்க. எத்தனை லட்சம் கோடி மனிதர்கள், அவர்கள் விடுகின்ற மூச்சுகளை விட. நம்ம ஒரு செகண்டுக்கு எத்தனை மூச்சு விடுறோம்? நம்ம ஹார்ட் பீட் எத்தனை முறை அடிக்குது ஒரு செகண்டுக்கு? சங்கப்பிரி அருமை. இதே மாதிரி பறவை இனம், விலங்குகள் இனம், ஊர்வனம், பரப்பன, நபாதாத், ஜமாதாத். அல்லாஹு அக்பர். இப்போ மனுஷன் முதல்ல தன்னை நோட்டமிட்டாலே போதும், தன்னை சுத்தி இருக்கிற மாஹாவுல நோட்டமிட்டாலே போதும். சில பாயிண்ட்ஸை பாருங்களேன். உதாரணமா ஒரு மனுஷன் தன்னை அப்படியே நோட்டமிடுறான். நல்லற அல் இன்சான் இலா நஃப்ஸி, தன்னை அப்படியே யோசிச்சு பார்க்கறான்னு சொன்னா, தான் உடம்பு எவ்வளவு விஷயங்களை கொண்டு அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதை நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா போயிடும். நம்மளுடைய நரம்புகள் இருக்கு பாருங்க. இங்க நரம்புன்னா இந்த ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடப்புன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த ஸ்டெண்ட் வைக்கிறாங்க இல்லையா? ஆஞ்சியோ பண்ணி என்ன செய்ய ஸ்டெண்ட் வைக்கிறாங்களா இல்லையா? அந்த நரம்புக்குள்ள என்ன செய்யறாங்க? ஸ்டெண்ட் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. தொடையில இருந்து என்ன செய்யறாங்க? காலில இருந்து அந்த நரம்புக்குள்ள அந்த ஸ்டெண்ட் என்ன செய்யறாங்க? அனுப்பி என்ன செய்யறாங்க? அந்த அடப்பை சரி பண்றாங்க. அப்படித்தானே? ரத்த குழாய் சொல்றோம்ல, ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய், அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடியை விட சிறுசா இருக்குமா? ஹார்ட்டுக்கு போற பிளாக் இருக்கு இல்லையா, அந்த ரத்த நாளங்கள் இருக்கு வச்சுங்களா உங்களுக்கு, நம்ம நினைக்கிறோம் ஒரு பைப்பு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறோம். முடியை விட அந்த நரம்பு சிறுசா இருக்குமா? அது உள்ள அதுல போய் உங்களுக்கு பிளாக் ஏற்பட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு? 2 பிளாக் 3 பிளாக் சொல்றாங்களா இல்லையா உங்களுக்கு? இந்த பைபாஸ் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நரம்பு போது இல்லையா, முடியை விட சிறுசா இருக்கிற நரம்பு இருக்கு பாருங்க, பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே அது க்ளோஸ், திரும்ப சரி பண்ண முடியாது. பைபாஸ் சர்ஜரியில தொடையிலிருந்து காலில இருந்து வேறொரு நரம்பை எடுத்து, எக்ஸ்ட்ரா நரம்புகள் லட்சக்கணக்கில் இருக்குதான் உடம்புல. வெறும் நம்ம காருக்கு ஸ்டெப்னிங்கிறோம், பைக்கு ஸ்டெப்னின்றோம், நரம்புகளை அந்த அவ்வளவு வச்சிருக்காங்க. அந்த நரம்பை எடுத்து தான் என்ன செய்யறாங்க? அப்படியே என்ன செய்யறாங்க? ஹார்ட்ல மேலே கீழே ஜாயின் பண்ணி என்ன செய்யறாங்க? புது நரம்பை உருவாக்குறாங்க. அதான் பைபாஸ். ஏற்கனவே அந்த முடியை விட சிறுசா இருக்கிற அந்த நரம்பு இருக்கு பாருங்க, ரத்தம் ஓடுற அந்த நரம்பு இருக்கு, அது அவ்வளவுதான், சுருண்டதான். திரும்ப சரி, முடியை விட சிறுசா இருந்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்ப நம்ம ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளங்கள் பார்த்தா நம்ம பெரிய பைப்பு மாதிரி நினைக்கிற, பைப்பு கிடையாது, அது முடியை விட சிறுசான அந்த நரம்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அப்ப அதுல போய் கொழுப்பு அடைச்சிக்கிட்டுன்னா, அல்லது பொரிச்ச ஐட்டங்களை சாப்பிட்டு அது போய் பாதிச்சுச்சுன்னா, ஆயில் கீழ் போய் அதுல போய் இதாச்சுன்னா என்னவாகுறது? அல்லாஹு அக்பர். ரப்பு எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இரத்த நாளம் ஓடுகின்ற எங்கெல்லாம் இரத்த நாளங்கள் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுகின்றான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். முடியை விட சிறுசான நரம்புகள். நீங்க குடலே நீங்க மொத்தத்தையும் அப்படி பிரிச்சு போட்டீங்கன்னா அதுவே கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் நம்முடைய குடலுக்கு. நம்ம நரம்புலாம் நீங்க கரெக்டா அது ஒன்னா நீங்க அடுக்குனீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அப்படி சுருட்டி தான் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்க உடம்புல வச்சிருக்கிறான். இதா நலரல் இன்சான் இலா நஃப்ஸிஹி, மனுஷன் தன்னை நோட்டமிட்டாலே யஜிது அன்ன ஜிஸ்மஹு யஹ்தவி அலா அததின் ஹாயிலின் மினல் அஜ்ஹிஸா, ஏகப்பட்ட பார்ட்ஸ்களை கொண்டு அல்லாஹ் கட்டமைச்சிருக்கிறான். ஒரு ஆர்டிபிஷியல் கிட்னியை உருவாக்க முடியுமா உங்களுக்கு? ஒரு கல்லீரலை உருவாக்க முடியுதா? பித்தப்பை கெட்டு போச்சுன்னா பித்தப்பை எடுக்கிறாங்களே தவிர வேறொரு பித்தப்பையை ஆர்டிபிஷியலா உருவாக்க முடியுதாங்க? செயற்கையை வைக்க முடியுமா? செயற்கை பித்தப்பையை வைக்க முடியுமா? செயற்கை கிட்னியை கொண்டு வைக்க முடியுமா உங்களுக்கு? அல்லாஹ் இப்படி கட்டமைச்சு ஒரு கிட்னியுடைய ஃபங்க்ஷனை நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் அது ஃபில்டர் பண்ணுது. ரத்தத்தை சுத்திகரிக்குது, நீரை சுத்திகரிக்குது. ஒரு பக்கம் இங்க என்ன செய்யுது? யூரினை அனுப்புது. இன்னொரு பக்கம் என்ன செய்யுது? ஃபில்டர் பண்ணுது. அல்லாஹ் அக்பர். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு என்ன செய்யறாங்க? கண்ட மாத்திரைகளை நம்ம டாக்டர் பர்மிஷன் இல்லாம சாப்பிட்டா கிட்னியை நாசமாக்கிறது. என்னமா நம்மளை நோட்டம் விட்டாலே ரப்பு யாருன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். நீ பாருங்க, லம் யஸ்ததிஅல் அத்திப்பா இலல்யம், இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்களால சாதிக்கவே முடியல. அவங்க கூட என்ன செய்யறாங்க? வேறொரு நரம்பை எடுத்துதான் செட் பண்றாங்களே தவிர புது நரம்பை உருவாக்க முடியுது அவங்களுக்கு? அல்லாஹு அக்பர். மூளை மாதிரி இன்னொரு மூளை உருவாக்கிற முடியுமா உங்களுக்கு? ஒரு 1/2 கிலோ வெயிட் தான், கொலன்னு இருக்கிற ஒரு ஐட்டம் தான். அல்லாஹு அக்பர். மொத்தத்தையும் என்ன செய்யுது? நமக்கு இஷாரா பண்றதே மூளை தான். இங்க போ, அங்க போ, இதை பாரு, அதை பாரு, இதை உணரு, இதை உணராத, இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, ஃபுல் டைரக்ஷன் மூளை தான் கொடுக்கு. மூளைக்கு போற நரம்புல லேச பிளாக் ஆச்சுன்னா கையை செயல்படாது, கால் செயல்படாது. அல்லாஹ் அக்பர். உலகம் முழுக்க எத்தனை 1000 மருத்துவர்கள் வந்தாலும் ஒரு மூளைக்கு ஈக்குவலா ஒரு மூளையை உருவாக்க முடியுமா உங்களுக்கு? இத மனுஷன் பார்த்தாலே போயிடும். அல்லது நரம்புகளை நினைச்சு பாருங்க, ஹார்ட் நினைச்சு பாருங்க, பிளட். அல்லாஹு அக்பர். அதே மாதிரி அல்லாஹ் மௌஜூத் என்பதற்கு, அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான் என்பதற்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அல்லது வானத்தை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, அஃலாக்குகளை பாருங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு நட்சத்திரங்கள், ஒவ்வொருடைய நீலாகரம், ஒவ்வொருடைய பருமன், ஒவ்வொருடைய எடை. ஒரு துண்டு எரிக்கல் இங்க விழுந்தாலே எத்தனையோ அடிக்கு பூமி பள்ளமா போயிருது. ஒரு பீஸ் லேசப்பட்டுச்சுன்னா மரங்கிறமா அடி பஸ்மமா என்ன செஞ்சிருது? ஆயிருது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள்ல வச்சிருக்கிற அதிசயங்களை பாருங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கோள்கள் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு தூரமா இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம செயல்படுது. அல்லாஹ் அந்த எவ்வளவு அழகா அதை கட்டமைச்சிருக்கிறான் பாருங்க. அந்த நிர்வாக அமைப்பு கரெக்டா இத்தனை மணிக்கு உதிச்சு இத்தனை மணிக்கு மறையணும். என்னைக்காவது அது மிஸ் பண்ணி இருக்குதா? பகல்ல இதனுடைய டியூட்டி, இரவுல இதனுடைய டியூட்டி. அல்லாஹு அக்பர். லேச கட்டமைப்பு மாறினாலே ஒன்னோட ஒன்று என்ன செஞ்சிடும்? மோதிரும். அப்படி மோதிச்சுன்னா மொத்தமா என்ன செஞ்சிடும்? நாசமா போயிடும். அதே மாதிரி பூமியை பாருங்க, பூமியில் உள்ள படைப்புகளை பத்தி பாருங்க. அல்லாஹு அக்பர். ஜமாதாத் இருக்கு, கற்கள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, மண் இருக்குகிறது, அதுல உயிர் உள்ளது இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கிறது. கல்லு மலைன்னு எடுத்துட்டு எத்தனை மலை இருக்கு, அது என்னென்ன வகையான கற்கள் இருக்குகிறது? வெள்ளைக்கல்லு, கருப்பு கல்லு, பாறங்கல்லு, கருங்கல்லு, அதுல இந்த மாதிரி டைமண்ட் உள்ள கல்லு, அதே மாதிரி இந்த மாதிரி கடப்பா
உண்டான கல்லு, அதே போல மார்பல் கல்லு. அல்லாஹு அக்பர், எவ்வளவு கற்கல்ல ஜமாதாத்துல அல்லாஹ் எவ்வளவு வெரைட்டிஸ் அல்லாஹ் வச்சிருக்கான். அதுல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அது ஹயாத்த அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான். அதனுடைய கட்டமைப்பு பாருங்க, அவருடைய அந்த அழகை பாருங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தா அன்னல்லாஹ் வாஹிதுன் அன்னல்லாஹ் மௌஜூத் என்பது நமக்கு என்ன செய்கிறது, ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறது. இதெல்லாம் உருவாக்கணும், கட்டமைக்கணும், ஒழுங்கை ஏற்படுத்தணும்னா ஒரு முனல்லீம் ஒருத்தவங்க அவசியம் என்பதுல எவ்விதமான சந்தேகம் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உள்ளதி அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. அவன்தான் அத்தனையும் படைத்து கரெக்டா அதை நேர்வழி காமிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான், அதை அழகா கொண்டு போய்கிட்டே அல்லாஹ் செய்ய இருக்கின்றான். நீங்க மலைகளை பார்த்தீங்கன்னா எத்தனை அணுக்கள் சேர்ந்து ஒரு மலையாக அது உருவாகி இருக்கிறது. நமக்கு வந்து இந்த பரிப்பனை, இந்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப அவசியம், வாஜிப். என்ன வாஜிப்னு சொன்னா அன்ன இஸ்பாத் உஜூதுல்லாஹி தஆலா, அல்லாஹ் இருக்குகின்றான், மௌஜூத் என்பதை வந்து மஹ்சூஸாத்தை கொண்டு நம்ம உணர முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மஹ்சூஸாத்தை விட்டு பரிசுத்தமானவன். நம்ம என்ன செய்யறோம், அந்த ஹவாசுல் ஹம்ஸ் இருக்குதா இல்லையா, ஐம்புலன்கள், அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம உணர்றோம், சில விஷயங்களை உணர்றோம். ஆனா அல்லாஹ் வந்து லா துத்ரிகுல் அப்சார், அவன் கைர மஹ்சூஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து என்னன்னு தெரியணும்னா பார்வைக்கு கீழே வச்சா இது இந்த பொருள் நம்ம பார்த்துடுறோம். அல்லது கேட்கணும் அப்படின்னு சொன்னா கேள்விக்கு கிட்ட கொண்டு போனா நம்ம அது என்ன நம்ம என்ன செஞ்ச உணர்ந்துடுறோம். அல்லது ஒரு விஷயத்த கொண்டு நம்ம நுகர்ந்தா இது என்னன்றதை நம்ம என்ன செஞ்சிடறோம், மஹ்சூஸாத்தை வச்சு நம்ம உணர்ந்துடுறோம். ஆனா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கைருல் மஹ்சூஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகள், ஆலிம்கள், அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சில விஷயங்களை எல்லாத்தையுமே மஹ்சூஸாத்தை வச்சு நம்ம உணர்றது இல்லை. சில இதை நம்ம ஆசாறுகளை வச்சு நம்ம என்ன செய்கின்றோம், அதை நாம் அறியவும் செய்கின்றோம். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார், முகம் நல்ல மலர்ச்சியா இருக்குது, ஸோ ஏதோ நம்ம சந்தோஷமா இருக்கிறாரு, அந்த ஃபரஹா வச்சு அவர் சந்தோஷமா இருக்காரு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அல்லது அவருடைய முகத்தை வச்சு என்ன செஞ்சிடறோம், இவர் கவலையா இருக்காரு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அல்லது தக்கா பயங்கர ஷார்ப்பா அறிவாளியா இருக்கிறார் என்பதை நம்ம அவரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அல்லது மேக்னெட் வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம அதை கண்டுபிடிச்சிடுறோம். கரண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, தொடர்றதை வச்சு என்ன செஞ்சிடறோம், கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆசாறுகளை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் மௌஜூத் என்பதை ஆசாறுகளை வைத்து நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆசாருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய ஆசார் நிறைய இருப்ப கஸீரத்து, எங்க பார்த்தாலும் அவனுடைய ஆசாறுகள் இருக்குகிறது. அதுதான் இந்த கவுன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பார்த்தாலே தெரியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் முகஃபின், அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நுஃமினு பி வஜூதில்லாஹ், அல்லாஹ் மௌஜூத் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை ஆலிம்கள, மாணவ கண்மணிகள, அப்ப இந்த உலகம் என்கின்ற இந்த கவுன் என்பது இந்த உலகம் ஆகிறது. இதுல அசைகின்ற எத்தனையோ அஜிசாம்கள் இருக்குகிறது. அஜிசாமன் முத்தஹர்ரிகா, ஷம்ஸ் இருக்குது, கமர் இருக்குது, கோலங்கள் முஜர்ரதாத் கோலங்கள் என்ன செய்கிறது, அதுல அசைவுகள் இருக்குதா இல்லையா. அப்போ அசைவுகள் இருந்தாலே லா புத்த லகா மின் முஹர்ரிக், அங்க அசைக்கக்கூடியவர் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிழக்க உதிச்சு மேற்க மறையுது, இந்த அசைதல் இருக்குதா இல்லையா, முஹர்ரிக் ஒருத்தன் இருக்குகின்றான், அவன் கிழக்கே உதிச்சு மேற்கிலே மறைய செய்கின்றான். அப்ப இந்த உலகம் என்பது காபீருனில் ஹரக்கத்தி, அசைவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. சுகூன்
அசைவு இல்லாததையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. எனவே முஹர்ரிகுஹு ஹுவல்லாஹு தஆலா, எனவே இந்த அசைப்பவன் அல்லாஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த உலகத்துல ஜமாதாத் இருக்கிறது, அதிலிருந்து என்ன செய்கிறது? இஹ்ராஜுல் ஹய்யி மினல் மையித்தி, மையத்திலிருந்து அங்கே ஹயாத் வருகிறது. ஜமாதாத் தான் மையத்து மாதிரி இருக்கு, ஆனா அதிலிருந்து ஹய்யி வெளியாகின்றது. பாறையிலிருந்து ஒட்டகத்தை அல்லாஹ் வெளியாக்கினானா இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுடைய விஷயத்துல பாறையிலிருந்து தான் தேரை நம்ம பார்க்கிறோம். கரும் பாறை, மேல கீழே கீழே மேல உள்ள போறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, உள்ளுக்குள்ள தேர் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபலா புத்த மின் பாஇஸ் லில் ஹயாத் ஃபில் அஹ்யா வல் முஹ்யி ஹுவ அல்லாஹ். இந்த ஹயாத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அஹ்யா என்பது ஏகப்பட்ட வகைகளாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனம், மனித இனம் இருக்கிறது, மிருக இனம் இருக்கிறது. ஒண்ணு இன்னொன்னு என்ன செய்யறதில்ல, ஒத்து போறது இல்ல. நம்ம பாக்குறோம், ஆடு புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, இது மாமிசத்தை சாப்பிடுது. யானை போன்ற விலங்குகள் வந்து மாமிசத்தை சாப்பிடுறது இல்ல. ஒண்ணு இன்னொன்னுக்கு ஒத்து போற மாதிரி இல்ல. அதுல அவ்வளவு அழகா கட்டமைச்சு வச்சிருக்கிறான். அப்போ இவ்வளவு மாற்றங்களை செஞ்சது யார் அப்படின்னு சொன்னா இன்னஹுல்லாஹ், அல்லாஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சங்கக்குரிய அருமை உலமாக்களை, மாணவ கண்மணிகளை, இப்படிலாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு கேள்வி நமக்கு வந்து நிற்கும். எல்லாம் கரெக்டுங்க, இது எல்லாத்தையும் உருவாக்குபவன் அசைப்பவன் அல்லாஹ்னு சொல்றீங்க, மன் ஹலக் அல்லாஹ், அப்ப அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிற்கும். அறிவு என்ன செய்யும்? இப்படிலாம் யோசிச்ச பிறகு லாஸ்ட்ல அந்த பாயிண்ட்ல குறைஞ்சு நம்மளை நிப்பாட்டும். எல்லாம் ஓகே, ஆனா அந்த அல்லாஹ் படைச்சது யார் என்ற கேள்வி வரும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகா சொல்லி தந்தாங்க. இன்ன ஷைத்தான் யஅதி அஹதகும், உங்கள ஒருவட்ட ஷைத்தான் வருவான், ஃபயகூல் சொல்லுவான், மன் ஹலகக, உன்னை படைச்சது யாருன்னு கேட்பான். நீ சொல்லுவ ஃபயகூலு அல்லாஹ், அல்லாஹ் என்ன படைச்சான்னு நீ சொல்லுவ. அடுத்து ஷைத்தான் சொல்லுவான், மன் ஹலக அல்லாஹ், அப்ப அந்த அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்பான். ஃபைதா வஜத அஹதுகும் ذلك, அப்படி யாருக்காவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா ஃபல்யகுல், நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி. இந்த இதுதான் நீங்க பதில் சொல்லணுமே தவிர அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, விளக்கம் தேடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்தால், அப்படி ஷைத்தான் வந்து நம்மள கேள்வி கேட்டா இப்படி சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி வ ரசூலிஹி அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, இந்த பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஃபைன்ன ذلك, இப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான், உங்களை விட்டு அவன் ஓடி போய் விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, மனித இயற்கை நமக்கு பலகீனம். கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்காதா, கொஞ்சம் தூங்க மாட்டோமா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாட்டோமா, கொஞ்சம் சாய மாட்டோமா, கொஞ்சம் உட்கார மாட்டோமா, கொஞ்சம் படுக்க மாட்டோமா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாட்டோமா, இது உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மனித பலகீனம். இதுதான் நம்ம காலம் பூரா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரப்பு நம்மள ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு ரமதானை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சஹரை வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நல்ல டைப் அல்ல வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அது அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. மீதமுண்டான லொஹரில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த இபாதத்தை வந்து ரொம்ப தெளிவா நம்ம கட்டமைக்கணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்தோடு சேர்த்து ரப்பு யார் என்கின்ற அந்த விளக்கத்தையும் அறிகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். பாக்கியத்தின் பெரும் பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொண்ட சங்கக்குரிய முதல்வர்கள், உஸ்தாத்மார்கள், மாணவ கண்மணிகள், ஆலிம்கள், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீடித்த ஆயுளையும் நல்ல சுகத்தையும் அல்லாஹ் தந்து இந்த நோம்புடைய காலங்களில் எவ்விதமான சோகுறையும் ஏற்படாது. சோகுறை ஏற்பட்டு இந்த இபாதத்தை விட்டு நம்மளை வந்து அல்லாஹ் தூரப்படுத்தாம அல்லாஹ் நம்மளை கவனமா அல்லாஹ் பாதுகாத்து முழு அந்த நோம்பை பிடிக்கின்ற பாக்கியத்தையும் அந்த பிறகு 1-27 வரைக்கும் அழகா வந்து லொஹர்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமா இபாதத் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த நோம்பு முடிஞ்ச பிறகு மனசு எவ்வளவு ராகத்தா இருக்கும். வேற 28, 29, 30 எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். கடந்த 27 நாள் நான் ஒரு பாவி,
எனக்கும் அல்லாஹ் அப்படி நசீபை கொடுத்தானேன்னு நினைக்கும் பொழுது என்ன ஆனந்தமா இருக்கும். அல்லாஹ் யாருக்குமே கொடுக்காத ஒரு வாய்ப்பாக்கி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மிகச்சரியா நம்ம அதை பயன்படுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தந்து ஹயாத் உள்ளவரை இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த நாட்டுக்காக வாழ்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.